இந்த சீக்ரெட் தெரிஞ்சால் நிமிஷத்தில் 100 கூட சுடலாம். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தட்டை ரெசிபி எப்படி சேர்த்தா பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க. இப்போ அதே மிக்ஸர் ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம், பூண்டு, 3 வரமிளகா சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து சேர்த்துட்டு இதோட 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, வறுத்த பச்சரிசி மாவு தான். கூடவே உப்பு, மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றிக்கங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி சப்பாத்தி மாவு பார்த்துக்கு மாவு எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்த மாவை இது மாதிரி வாழையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு 4-3 கூட நீங்கள் கேப்பு விட்டு அடுக்கி மேலேயும் வாழையில் போட்டு கவர் பண்ணி மத்தால் இல்லை மேஷரால் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். எத்தனை உள்ளே சேர்க்க முடியுமோ சூடான எண்ணெயில் உள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்துருங்க. நல்லா கரகரன் மொறுமொறுப்பான காரசாரமான தட்டை ரெடியாக எடுத்து இதே மாதிரி இதே அளவுகளோட ஈஸியான இந்த எளிமையான செய்முறையில் செய்து பாருங்கள்.